ஜோசப் விஜய் மாரதான் ஓடின உடனே விழிப்புணர்வு ஏற்பட்டுருமா போதைப் பொருளை? ஏதோ டெய்லி ஏதாவது ஒரு ரீல்ஸ் போடுறதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கணும். நேற்று பஸ்ஸில் ஏறி ரீல்ஸ் போட்டார், இன்றைக்கி மாரத்தான் ஓடி ரீல்ஸ் போட்டிருக்காரு. அவ்வளோதான், வேறு என்ன அதுக்கு? தெர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ஸ். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. போலீஸுக்கும் போதைப் பொருள் கடத்தக்கூடியவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு ஒழிக்கும். அதுக்கு என்ன சட்டம் போட்டிருக்காரு? போதைப் பொருள் கடத்துறவங்களோட தொடர்பு இருந்தால், எந்த ஃபார்மில் தொடர்பு இருந்தாலும் அவர் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்படுவார் என்று இந்த முதல்வர் அறிவித்திருக்காரா? இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் போதைப் பொருளை ஒழிப்பீங்க? தாவேகா அரசு அமைச்சர்கள்லேயே ப்ராப்பராக ஒழுங்காக ப்ரெசென்ட் பண்ணவர் சிடி நிர்மல்குமார். அதை பாராட்டலாம். சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் பண்ண அறிக்கை ஃபுல்லாக வெறும் ஹிஸ்ட்ரி டேட்டாவாக தான் இருக்க வேண்டிய, அதில் ஒரு சரக்கு இல்லை, ஒரு உண்மை கிடையாது. உங்கள் அறிக்கை பொய்யினால் உருவாக்கப்பட்ட பண்டில். எந்த அளவுக்கு ஒரு பொய்யுரையை மக்கள் மத்தியில் ஓப்பனாக பொய் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு ஒரு அமைச்சர். வைகோ பேச்சை கேட்டு நாங்கள்லாம் வளர்ந்தவங்க காலேஜ் படிக்கிறப்ப. அப்படிப்பட்ட ஒரு வைகோ இன்றைக்கு பதவிக்காக தாவேகாவுக்கு சமரசம் வீசுகிறார் என்று சொன்னால் அவரை பற்றி என்ன சொல்லணும்? இப்போ யாரெல்லாம் விஜயை பார்க்க முடியுது? சினிமா நடிகர்கள், சினிமா சம்மந்தப்பட்டவர்கள் பார்க்குறாங்க, கார்பரேட் லீடர்ஸ் பார்க்குறாங்க, வேறு யார் பார்க்குறாங்க? ஸோ இப்படி போய் தன் மானத்தை இழந்து, தன் சுயமரியாதை இழந்து, பணத்திற்காகவும் பதவிக்காகவும் அங்கே போய் க்யூவில் நிற்கக்கூடிய நிலைமையில் வைகோவும் நிற்கிறாருன்னு நினைக்கும் போதும் அவர் மேலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மரியாதை உடைஞ்சு போச்சு. வைகோ, விஜயபாஸ்கர், MC சம்பத் இவங்கெல்லாம் இன்னொரு சினிமாவில் நடிச்சு சினிமா நடிகர் ஆகி ஜெகதீஷ் பழனிசாமி வழியா முதலமைச்சரை பார்த்தோம். அதுக்கான ஏற்பாடு பண்ணணும். 2 சினிமாவில் யாராவது சொன்னீங்கன்னா நடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. சினிமா நடிச்சுட்டு போங்க, ஈஸியாக பார்க்கலாம். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் அரசியல் விமர்சகரும் முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் அறிவியல் ஆலோசகருமான பொன்ராஜ் வெள்ளைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்பா. நல்லா இருக்கீங்களா சார்? சார், இன்னைக்கு போதைப்பொருள் ஒழிப்பு முதல்வர் அவர்கள் மாரத்தான் ஓடிருக்காரு. 3 கிலோமீட்டர் தொடர்ந்து ஓடிருக்காரு அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. 3 கிலோமீட்டர் ஓடின முதல்வர் அப்படின்னு சொல்றாரு. இதை போதைப்பொருள் கடத்துறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கா? இந்த போதைப்பொருள் ஒழிக்கிறதுக்கு மாரத்தான். மாரத்தான், விழிப்புணர்வு மாரத்தான். நான் கூட போதைப்பொருள் கடத்துறவங்களை கண்டுபிடிக்கிறது தான் ஓட்டியிருக்காராக்கும் பார்த்தேன் நான். அது படத்தில் தான் ஓடுவேன். படத்தில் ஏற்கனவே இந்த போதைப்பொருள் கடத்தி 258 கோடிக்கு கஞ்சாவும் மெட்டப்பத்தமன் கடத்தி ஜான் பிரிட்டோன்னு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஜான் பிரிட்டோன்ற குற்றச்சாட்டு சொல்லி இடி ஒரு நோட்டீஸ் அறிவிக்கை வெளியிட்டது. அவரை கண்டுபிடிச்சிட்டாரா நம்ம முதல்வர்? இல்லை, சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாமா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாரா? ஆதவர்ஜுனா உறவினர்னு சொன்னாங்க. அது என்னோட உறவினர்லாம் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. அவர் ஆதவர்ஜுனா மாமா இல்லைன்ட்டாரு. ஆதவர்ஜுனா மாமாவே சொல்லிட்டாரு, நான் இல்லைன்ட்டாரு. இன்னொருத்தர் ஒரு பத்திரிகையாளர் சொன்னார், இது மாதிரி விஜய் மாமா பேர் ஜான் பிரிட்டோ தான் அப்படின்னாரு. அப்போ எந்த மாமா, யார் அந்த மாமான்னு கண்டுபிடிச்சாரா? மாரத்தான் ஓடுறதுக்கு முன்னால் அட்லீஸ்ட் அந்த மாமா பேரை சொல்லிட்டு ஓடி இருந்தால் கூட போதைப் பொருள் ஒழிப்புல ரொம்ப தீவிரமாக இருக்காருன்னு நம்ம சொல்லலாம். மாரத்தான் ஓடின உடனே விழிப்புணர்வு ஏற்பட்டுருமா போதைப் பொருளை? புதிய முயற்சி ட்ரை பண்ணுறாரு. ஏதோ டெய்லி ஏதாவது ஒரு ரீல்ஸ் போடுறதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கணும். நேற்று பஸ்ஸில் ஏறி ரீல்ஸ் போட்டார், இன்றைக்கி மாரத்தான் ஓடி ரீல்ஸ் போட்டிருக்காரு. அவ்வளோதான், வேறு என்ன அதுக்கு? தெர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ஸ். போதைப் பொருள் ஒழிப்பில் இந்த அரசாங்கம் முனைப்பு காட்டலங்கிறீங்களா சார்? என்ன பண்ணியிருக்கேன் போதைப் பொருள் ஒழிப்புக்கு? என்ன பண்ணியிருக்கு? என்ன ஸ்டெப் எடுத்திருக்கு? சார், ஆட்சி பொறுப்பேற்ற உடனே நிறையா பொட்டலங்கள்லாம் எரிக்கிறது, ரவுடிகளை வச்சு ரவுடிகள்லாம் மீட்டிங் போட்டு ஒழுங்காக நடந்துங்கலாம் சொல்கிறது. ஒழுங்காக போதைப் பொருள் கடத்துங்க, பிடிபடாமல் கடத்துங்கன்னு சொல்லாத. அதாவதுங்க, நான் தெளிவாக 2-3 இதில் சொல்லியிருக்கேன். போதைப் பொருளை ஒழிக்கணும் அப்படின்னா ஒரு நெக்ஸஸை ஒழிக்கணும். போலீஸுக்கும் போதைப் பொருள் கடத்தக்கூடியவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய தொடர்பை ஒழிக்கும். அதுக்கு என்ன சட்டம் போட்டிருக்காரு? போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்களை தண்டிப்பதற்கு என்ன சட்டம்? சரி, போதைப் பொருள் வியாபாரம் நடக்குது, அதை கண்டும் காணாமல் இருந்து அதை என்கரேஜ் பண்ணக்கூடிய காவல்துறை சேர்ந்தவர்களுக்கு என்ன தண்டனை? டிஸ்மிசல். போதைப் பொருள் கடத்துறவங்களோட தொடர்பு இருந்தால், எந்த ஃபார்மில் தொடர்பு இருந்தாலும் அவர் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்படுவார் என்று இந்த முதல்வர் அறிவித்திருக்காரா? இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் போதைப் பொருளை ஒழிப்பீங்க? யார் 258 கோடிக்கு இடி ரைடு பண்ணி, கோஸ்டல் கார்டு ரைடு பண்ணி போதைப் பொருள் கடத்துறவங்களை பிடிச்சிருக்கு. அது யார்? அந்த ஜான் பிரிட்டோனே கண்டுபிடிக்க முடியல. யார்? சீமான் கண்டுபிடிக்கணுமா? இல்லை அண்ணாமலை சொல்லணுமா? இல்லை எடப்பாடி சொல்லணுமா? இல்லை ஸ்டாலின் சொல்லணுமா? யார் சொல்லணும்? முதல்வர் இது வரைக்கும் சொல்லியிருக்காரா? சொல்லலை. அப்போ என்ன? அதை பற்றியே வாய் திறக்கலை. அப்போ என்ன போதைப் பொருளை ஒழிக்கிறாரு? ஒரு போதைப் பொருளை மாரத்தான் ஓடினாப்புல ஒழிஞ்சிருமா போதைப் பொருள்? ஏதோ ரீல்ஸு பார்த்து புலகாங்கிதம் அடையக்கூடிய
அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் வந்து அந்த பார்த்து ரீல்ஸ் பார்த்தா நல்லா கண்ணாடி போட்டிருக்காரு, நல்ல டிஷர்ட் போட்டிருக்காரு, 3 கிலோமீட்டர் ஓடினார், 41 பேர் செத்த உடனே எப்படி ஓடினாரோ அதே மாதிரி ஓடினார், அப்படிலாம் வந்து போட்டு புலகாங்கிதம் அடைந்து கொள்ள வேண்டியதான். வேற என்ன இதில் என்ன அவுட்கம் ஒன்றும் கிடையாது சார். நேற்று வந்து மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வெள்ளை அறிக்கை விட்டிருக்காரு சார். அதாவது 1,40,000 வேகன்சியில் 65,000 வேகன்ஸாக ஃபில் பண்ணியிருக்காங்க, 343 புதிய போஸ்டிங் தான் போட்டிருக்காங்க, 8 டெண்டரில் 1000 கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அறிக்கை பார்த்தீங்களா சார்? வெள்ளை அறிக்கையை பார்த்தேன். இது வரைக்கும் தாவேகா அரசு அமைச்சர்கள்லேயே ப்ராப்பராக ஒழுங்காக ப்ரெசன்ட் பண்ணவர் சிடி நிர்மல்குமார். அதை பாராட்டணும். முதல் முறையாக பாராட்டுறீங்க. ஆமாம், ஒழுங்காக சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, கரெக்டாக பண்ணியிருக்காரு. அது வரைக்கும் பாராட்டலாம். ஆனால் அவர் பண்ண அறிக்கை ஃபுல்லாக வந்து வெறும் ஹிஸ்ட்ரி டேட்டாவாக தான் இருக்க வழியே அதில் ஒரு கண்டென்ட் இல்லை, ஒரு சரக்கு இல்லை, ஒரு உண்மை கிடையாது, எல்லாமே வந்து ஹாலோவாக இருக்குது. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவருடைய அறிக்கையிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழக அரசு சிறப்பாக செயல்பட்டுருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் வந்து 14,500 கோடி டெபிசிட் இருந்த, வரவுக்கும் செலவுக்கும் டெபிசிட் இருந்த மின்சாரத்துறையை 14 மடங்கு பெர்ஃபார்மன்ஸை கூட்டி 1000 கோடி கீழே குறைச்சிருக்காங்க டெபிசிட் அப்படின்றத அவருடைய அறிக்கையிலேருந்து தெரியுது. 1. 2வது, அவர் திரும்ப சொன்னார், டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கலை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, ஃபீடர் இல்லை, லைன் இல்லை, எதுவும் பண்ணலை, ஒன்றுமே பண்ணாமல் இவ்வளவு செலவழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். 1,23,000 கோடி வரவு, 1,24,000 கோடி செலவு, 1000 கோடி டெபிசிட். 1,24,000 கோடி செலவுக்கு இவங்க என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் அவருடைய வெள்ளை அறிக்கையிலே என்ன இருக்குது அப்படின்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெள்ளை அறிக்கையில் சொல்லாத ஒன்று நான் சொல்கிறேன். மொத்தமாக அந்த 1,24,000 கோடி செலவில் 60% 65% பவர் பர்ச்சேஸ் காஸ்ட், அடுத்து எல்லாமே வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் காஸ்ட்டு, அடுத்து வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு, அடுத்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் காஸ்ட்டு, அடுத்து ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, இதெல்லாம் சேர்ந்துல இதில் 65% வந்து பவர் பர்ச்சேஸ் காஸ்ட்லேயே போயிடுது. சரிங்களா? இது வந்து ஒரு சைடு. ஓகே, இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எடப்பாடி கவர்மெண்ட்டில் 68,500 கோடிக்கு டிரான்ஸ்ஃபார்மரு, ஃபீடரு, சப்ஸ்டேஷனு, லோ டென்ஷன் ஹை டென்ஷன் லைனு, ஓகே, ரூரல் அர்பன் கனெக்டிவிட்டி, லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி எல்லாம் பண்ணி 62,800 கோடிக்கு பண்ணியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஆட்சியில். கடந்த 5 ஆண்டுகளில் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் 2,14,000 கோடிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் காஸ்ட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி நீங்கள் ஒன்றுமே பண்ணலன்னு சிடிஆர் நிர்மல்குமார் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு பொய் சொல்லுவீங்க? எப்படி சொல்கிறீங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு பொய்? அப்போ உங்கள் அறிக்கை வந்து பொய்யினால் உருவாக்கப்பட்ட பண்டல் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் எப்படி அவங்க பண்ணியிருப்பாங்க? இந்த வெள்ளை அறிக்கை வர்றதுக்கு என்ன சார் காரணம்? வெள்ளை அறிக்கை வந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு சொல்கிறாரு. டாரிஃப் ஆல்ரெடி ஏற்றிட்டாங்க, இனிமேல் ஏற்ற மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்தவொடனே ஏற்றியாச்சு, 200 யூனிட்டின் போட்டு ₹4.77 ஏற்றிட்டாங்கல்ல. ஏற்றின பிறகு நாங்கள் டாரிஃப் இந்த வட்டம் ஏற்ற மாட்டோம் அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்கிறாரு அப்படின்னா, எந்த அளவுக்கு ஒரு பொய்யுரையை புனைந்துரையை மக்கள் மத்தியில் ஓப்பனாக பொய் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு ஒரு அமைச்சர். 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீன்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தாங்க. அதில் 500 யூனிட் சீலிங் வைப்பேன்னு சொன்னாங்களா? 500 யூனிட் சீலிங் வச்சவொன்னு என்னாச்சு? 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணால் 200 யூனிட் ஃப்ரீ. 500 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா 100 யூனிட்லேருந்து ₹4.77 சொல்லி ரேட்டை கூட்டினது யார்? தற்போதைய அமைச்சரும் தற்போதைய முதலமைச்சர். உத்தரவாதம் கொடுத்தது விஜய், ரேட்டை கூட்டினது ஜோசப் விஜய். எலெக்ஷனுக்கு முன்னால் உத்தரவாதம் கொடுத்தது விஜய் என்ற தாவேகா தலைவர், ரேட்டை கூட்டினது முதல்வர் ஜோசப் விஜய். அப்போ அவர் சொன்னதுக்கு இவர் சொன்னதுக்கு வித்தியாசம் யார் சொன்னது? எப்படி எடுத்துக்கிங்க? அப்போ ஏற்கனவே கூட்டிவிட்டு நாங்கள் பேமெண்ட்டை கூட்ட இது இபி பில்லை கூட்ட மாட்டோம்னு யாரை இப்போ ஏமாத்துறீங்கப்பா? மக்களுக்கு பாதிக்காத வகையில் விலையேற்றோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி பாதிச்சிருச்சா? 3 மடங்கு விலை ஏறிடுச்சா அமைச்சர் சொல்லியிருந்தார். அப்போ நீங்கள் இந்த வருஷத்துக்கு ஆல்ரெடி ஏற்றிட்டீங்களா? வந்தவுடனே ஏற்றிட்டீங்களா? இனி என்ன இன்னொரு வேறு ஏற்றணுமா? சொல்லுங்கள், இன்னொரு வேறு ஏற்றணுமா? 49,000 கோடி நாங்கள் வந்து பிளான் போட்டிருக்கோன்னு சொல்கிறீங்க. சரி, திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை உருவாக்கி கொடுத்துச்சு. முழு பூசணிக்காய் சோத்தில் மறைச்ச மாதிரி மறைச்சிட்டிங்களே திரு நிர்மல்குமார் அவர்களே. ஒரு லாங் டேர்ம் விஷனோட பம்பிங் ஸ்டோரேஜ்னு ஒரு பெரிய ஸ்கீமை போட்டு அதில் 2 ஸ்கீமை, ஒரு ஸ்கீமு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் 2018 உருவான ஸ்கீம், அந்த குண்டா பம்பிங் ஸ்டோரேஜ் ஸ்கீம். கிட்டத்தட்ட 3,200 கோடியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 2021 12% ஒர்க்கை முடிச்சு வச்சுருந்தார். இந்த கடந்த 4 ஆண்டுகளில்
அதை முழுசாக முடிச்சு 83% முடிச்சு மிச்சம் இருக்கக்கூடிய 83% முடிச்சு இன்றைக்கி கமிஷனிங்க்கு ரெடியாக இருக்குது அந்த ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட 125 மெகாவாட்டு ஜென்ரேட் பண்ணுது. கிட்டத்தட்ட 500 மெகாவாட். ஏற்கனவே கோயம்புத்தூரில் ஒரு பம்பிங் ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் இருக்குது 400 மெகாவாட்டு. அது திமுக ஆட்சியில் உருவாக்கப்பட்டது. 2 பம்பிங் ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்டு ஒர்க் ஆகுது. பம்பிங் ஸ்டோரேஜ்னால் அப்பர் ரிசர்வாயர் லோயர் ரிசர்வாயர். ஃப்ரீ டைமில் டே டைமில் எப்போல்லாம் சோலாரும் விண்டும் கிடைக்குதோ அப்போ நைட் டைமில் வந்து அதை கீழே தண்ணியை ஃப்ளோ பண்ணி ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் மூலமாக பீக் டைமில் ஜென்ரேட் பண்ணுவாங்க. இதுதான் பிளான். இதுக்கு 15 ப்ராஜெக்ட்டுக்கு சேங்ஷன் பண்ணியிருக்கு திமுக அரசு. கிட்டத்தட்ட 71,500 கோடி. 71,500 கோடிக்கு 15 ப்ராஜெக்ட் வேரியஸ் ஸ்டேஜில் இருக்குது. டிபிஆர் ஸ்டேஜ், பிபிபி ஸ்டேஜ், வேரியஸ் ஸ்டேஜில் உருவாக்கி வச்சிருக்கு தமிழ்நாடு முழுக்க. இதை ஒன்றை பண்ணினாலே பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டில் நான் கிட்டத்தட்ட 60-70% பவர் பர்ச்சேஸுக்கே அதிகமான காஸ்ட் போகுது, எக்ஸ்பெண்டிச்சர் போகுது. அதுலேயே 40% சேவிங் பண்ணலாம். இதை பற்றி முழு பூசணிக்காக சோத்தில் மூடிட்டார் நிர்மல்குமார். சரி, ஃப்யூச்சரில் எப்படி கொண்டு வர போகிறாரு? கிட்டத்தட்ட அவரில் ஒரே ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்றார். அந்த 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு, அந்த 20,000 பேர் இல்லாமல் தான் ஷார்ட்டேஜோடு தான் இன்றைக்கி நேற்று வந்த ஷார்ட்டேஜ் இல்லை, கடந்த 30 ஆண்டுகளாம் ஷார்ட்டேஜ் தான், மேன் பவர் ஷார்ட்டேஜ் தான். அந்த ஷார்ட்டேஜோடு தான் பவர் கட் இல்லாமல் மேனேஜ் பண்ணிது அதிமுகவும் திமுகவும். இன்றைக்கி நீங்கள் வந்த உடனே பவர் கட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி வந்து மின்மிகை மாநிலமாக தான் தமிழ்நாடு இருந்தது. அப்போ நீங்கள் என்ன வந்த உடனே என்ன வச்சுருக்கீங்க? ஃபியூஸ் கேரியர்லாம் திருட்டு போகுது. ஃபியூஸ் கேரியர்லாம் திருட்டு போகுது. எப்படி திருட்டு போகுது? இப்போ கண்டுபிடிச்சி அதை ஒழுங்காக செயல்படுங்க, அதை உருவாக்குங்க. அப்போ வந்து ஒரு விஷன் இருக்கணும். அது 2030க்குள்ளே நான் என்ன பண்ண போகிறோம், 2030க்குள்ளே இந்த மாநிலத்தை பீக் டிமாண்டு 21,475 மெகாவாட், நம்ம இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அரௌண்ட் 45,000 மெகாவாட் இருக்குது. ஸோ இதை எப்படி வந்து ஜென்ரேஷன் கெப்பாசிட்டியை நம்ம ஓன் ஜென்ரேஷனை கூட்ட போகிறீங்க? கடனை எப்படி அடைக்க போகிறீங்க? இதுக்கு என்ன அடுத்த 10 வருஷம் பிளான் என்ன? ஒரு விஷன் இல்லை, ஒரு தொலைநோக்கு பார்வையும் இல்லை. ஏதோ ஹபசாடாக ஏதோ ஒரு பார்வையை விட்டு பண்ணியிருக்காரு. ஆனால் அதை நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான வழியை. அது வந்து ஹாலோ வெற்று அறிக்கைன்னு தான் சொல்லணும் சார். இதுவரை வந்து நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நேமை சார் மத்திய அரசு நடுவண் அரசு மாறி மாறி சொல்லணும். 2021 முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் பதவியேற்றதுலேருந்து ஒன்றிய அரசுன்னு சொல்ல ஆரம்பித்தார். அது நிறைய விமர்சனத்துக்கு உண்டாக்கி, பட் இருந்தாலும் அது கண்டினியூ அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தார். இப்போ வந்து அந்த பேரை வந்து அறிக்கையில் மாற்றிருக்காரு ஜோசப் விஜய் அவர்கள். இந்திய அரசுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி வந்து ஒரு இணக்கமாக தான் மத்திய அரசோட போவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள். பிஜேபி அரசு எப்படிங்க சொல்லணும்? ஒன்றிய அரசு தானே சொல்லணும். பிஜேபி அரசு வந்து எப்பயுமே இந்திய அரசுன்னு தான் சொல்லணும். ஒற்றையாட்சி முறை கொண்ட தத்துவத்தை கொண்ட ஒரு அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்லாது, இந்திய அரசுன்னு தான் சொல்லணும். இவர் பிஜேபி அரசுனுடைய ஜெராக்ஸ் காப்பி அப்படி தான் சொல்லுவார். வேறு என்ன சொல்லுவார்? என்ன எதிர்பார்ப்பீங்க? கொள்கை எதிரி. என்ன கொள்கை எதிரி? கொள்கை எதிரின்னு பேச்சுக்கு வேணால் வெளியே பேசிக்கலாம், வேறு என்ன இருக்குது? ஸோ அதில் பிஜேபியினுடைய ஜெராக்ஸ் காப்பி தான் அவர். நீங்கள் வேறு என்ன 1000 ஸ்கூலை ஓப்பன் பண்ணி, சிபிஎஸ்சி பள்ளிகளை ஓப்பன் பண்ணி, மும்மொழி திட்டத்தை உள்ளே திணிச்சு, நியூ எஜுகேஷன் பாலிசியை உள்ளே திணிச்சு, சமஸ்கிருதத்தை உள்ளே திணிக்கிறதுக்கு கொள்ளைப்புற வழியாக ஏற்பாடு பண்ணவர் தான் இந்த ஜோசப் விஜய். இந்து சமய அறநிலைத்துறையில் வரக்கூடிய வருமானம் இந்து கோயில்களுக்கு மட்டுமே செலவிடப்படும் என்று சொல்லி பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டத்தை செயல்படுத்தியவர் தான் ஜோசப் விஜய். ஓகே, ப்ரைவேட்டைசேஷன் தான் மெயின் என்று பிஜேபி ஒட்டுமொத்த இந்தியாவை ப்ரைவேட்டைஸ் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இவர் வந்த உடனே இப்போ ப்ரைவேட்டைசேஷன் வந்து துப்புரவு பணியாளர்களில் 12 மாநகராட்சியில் பிபிபி மாடலில் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து டாஸ்மாகை ப்ரைவேட்டைஸ் கொடுக்க போகிறாங்க, மினரலை ப்ரைவேட் கொடுக்க போகிறாங்க. சரியா? இப்போ எல்லாத்தையும் ப்ரைவேட்டு கொடுத்துட்டு இப்போ இபிஐயும் ப்ரைவேட் கொடுக்க போகிறாங்க, பஸ்ஸை ப்ரைவேட் கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறாங்க. பிஜேபியினுடைய ரோல் மாடல் ஆச்சு, பிஜேபியினுடைய ஜெராக்ஸ் மாடல் ஆச்சு இங்கே நடக்குது. வேறு என்ன? இதில் நீங்கள் வந்து அவங்க எப்படி வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இந்தியா அப்படின்றத கூட தெரியாமல், ஓகே சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா வந்து மத்திய அரசு சர்வ வல்லமை பொருந்திய கோர்சிவ் சென்ட்ரலிசத்தை ஃபாலோ பண்ணுது. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது? கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னு பேர். அப்போ கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னா என்னென்னு தெரியாமல் கோர்சிவ் சென்ட்ரலிசத்துக்கு வெண்சாமரம் வீசக்கூடிய ஜோசப் விஜய்கிட்டேருந்து வேறு என்ன எதிர்பார்ப்பீங்க? பிஜேபியினுடைய ஜெராக்ஸ் கேபிட்டேருந்து வேறு என்ன எதிர்பார்ப்பீங்க? சார், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் வந்து தொடர்ந்து இப்போ திமுக விமர்சித்து வர்றாரு. கூட்டணியில் இருக்காரான்னு தெரியல. எங்கள் கட்சியை விட தீய கட்சிகளுக்கெல்லாம் 8 சீட்டு 10 சீட்டு ராஜ்யசபா எம்பிலாம் தராங்க, எங்களை மதிக்கலை. கிட்டத்தட்ட 9 வருஷமும் நாங்கள் வந்து சோதனை காலமாக தான் இருந்தோம், இனிமேல் வசந்த காலம்
அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கூட சில நேர்காணலில் வந்து பச்சோந்தி ஆகிட்டார் வைகோலாம் சொன்னீங்க. மூத்த அரசியல்வாதி, நீங்கள் விமர்சிப்பது சரியா? இப்போ அவர் பின்பற்றும் கொள்கை சரியா சார்? அதாவதுங்க, ஆசை வெட்க மரியாதைன்னு சொல்லுவாங்க. பதவி ஆசை வெட்க மரியாதைன்னு. நீங்கள் வந்து எதுக்கு சுயமரியாதை அடவு வச்சுட்டு பதவி ஆசைக்காக திமுக கூட்டணியில் 9 வருஷம் இருந்தீங்க? இப்போ உங்களுக்கு பதவி ஆசை தான் காரணம். அது சுயமரியாதை எதுக்கு அடவு வச்சிங்க? பதவி ஆசைக்கு தானே அடவு வச்சிங்க. வெளியே வந்து தனியாக நின்றுருக்கலாம்ல. சுயமரியாதையை காப்பாற்றுறவர் தனியாக நின்றுருக்கலாமா இல்லையா? உங்களை நம்பி வைகோ என்ற ஒரு போராளியை நம்பி இங்கேருந்து இலங்கைக்கு போய் பிரபாகரனை பார்த்து விடுதலை புலிகளுக்காக குரல் கொடுத்து அவர் பேச்சை கேட்டு நாங்கள்லாம் வளர்ந்தவங்க. சரி, நாங்கள் காலேஜ் படிக்கிறப்ப வைகோ பேச்சை கேட்டு விடுதலை புலிகள் அது சாகசங்களை அவர் பேச்சை கேட்டு தான் நாங்கள்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி வந்தோம். அவர் மேலே அவ்வளோ மதிப்பு வச்சுருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு வைகோ இன்றைக்கு வந்து பதவிக்காக தாவேக்காவுக்கு சமரசம் வீசுகிறார் என்று சொன்னால் அவரை பற்றி என்ன சொல்லணும்? அவருக்கு எது கட்சி? பேசாமல் கட்சியை கிடச்சிட்டு தாவேக்காவில் ஜெயந்துறது நல்லது. இருக்கிறதே 2 பேர் தான் இருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு எதுக்கு கட்சி? உங்களை நம்பி பின்னால் வர்றவங்கலாம் என்ன பண்ணுவாங்க பாவம்? முன்னாடி 3 பேர் இருந்தாங்க. மல்லை சத்தியார் இருந்தார், அவர் வெளியே வந்து திமுக. அதெல்லாம் மலை இதே வெளியே போயிட்டார், எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. யார் இருக்கா பின்னால் சொல்லுங்கள்? வைகோவாலேயே மிகப்பெரிய ஒரு போராளி, போராட்ட குணத்திற்கு சொந்தக்காரர், போராட்ட களத்தை கண்டவர். பல்வேறு போராட்டங்களும் எனக்கு அதற்கு கருத்து மாறுபாடெல்லாம் இருக்குது. நீட்டு நல்ல ப்ராஜெக்ட்லாம் எதிர்த்து அது நாசகார ப்ராஜெக்ட்னு சொல்லி அதை கெடுத்தவர் இவர். இளைஞர்களது ஒரு ஆராய்ச்சிக்கான ஒரு திட்டத்தை கெடுத்து குற்றச்சாராக்கினவர் வைகோ. நீட்டு ப்ராஜெக்டை புரிஞ்சுட்டீங்களா? அது குஜராத் போயிடுச்சு அந்த ப்ராஜெக்ட். ஓகே, இந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்கு அவருக்கும் கருத்து வேறுபாடெல்லாம் இருக்குது. ஆனால் ஓவராலாக ஒரு வைகோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக நான் கருதிய காலமெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ வர வர ஏங்க எத்தனை கூட்டணிங்க? திமுக, ஏடிஎம்கே, திமுக, மக்கள் நல கூட்டணி, பிஜேபி கூட்டணி, திரும்பவும் திமுக, திரும்பவும் தாவேகா. என்னங்க அது? யூ லாஸ்ட் யுவர் கிரெடிபிலிட்டி, யூ லாஸ்ட் யுவர் ஐடென்டிட்டி, யூ லாஸ்ட் யுவர் டோட்டல் ரெப்புடேஷன் ஏண்ட் ஓவர் தி இயர்ஸ். பின்னால் வந்து அத்தனை பேரும் இன்றைக்கி வந்து எங்கே இருக்காங்க சொல்லுங்கள்? இவர் பின்னால் வந்து அத்தனை பேர் எங்கே இருக்காங்க? எங்கே போனாங்க? யார் இருக்கா? நீங்களும் உங்கள் பையனும் இருக்கீங்க, அவ்வளோதானே? நீங்களும் உங்கள் பையனுடைய பதவிக்காக உங்களை டெல்லி பிரதிநிதியாக நீங்கள் ஆகணும் என்பதற்காக நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து உங்கள் அதிமுக என்ற கட்சியை மீண்டும் போய் அடவு வைக்கிறீங்க. எங்கள் தாவேக்காட்ட அடவு வைக்கிறீங்க. ஓகே, நீங்கள் எம்பி ஆனது திமுக தயவில்லை, நீங்கள் எம்பி ஆனது கலைஞர் தயவில்லை, ஸ்டாலின் தயவில்லை, பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பினது திமுக தயவில்லை. அந்த பாராளுமன்ற பேச்சுகளை வந்து ரிலீஸ் பண்ணுறது திமுகவுக்கு எதிரி, திமுகவை தீய சக்தி என்று சொல்லி மக்களிடம் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்து இருக்கக்கூடிய விஜய என்னமோ அவர் தான் ஆபத் பாந்தவன், அனாதை ரட்சகன் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ இதில் வந்து என்ன தெரியுது? சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். அதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. இன்றைக்கி அவரோட கட்சி எம்எல்ஏ, அதாவது வந்து உதயசூரியன் சின்னத்தின் ஒரு சீர்காழி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு சார். இது மாதிரி தொடர்ந்து ஏடிஎம்கே எம்எல்ஏவும் சரி, இப்போ வந்து இவரும் ரிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரானது சார். மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. ஏங்க அதாவதுங்க, எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணால் உங்களுக்கு 50 கோடி கிடைக்குதுன்னா நீங்கள் ராஜினாமா பண்ணாமல் இருப்பீங்களா? ஓட்டு போட்ட மக்களோட மக்களாவது இதாவது மக்களை எல்லாம் யாருங்க மதிக்கிறா? திரும்பி நான் மக்கள்கிட்ட போக மாட்டேன். ஓட்டு போட்ட எம்எல்ஏ நான் பணம் வந்துருச்சு, நான் போய் இன்னொரு கட்சியில் சேர்ந்துட்டேன், திரும்பி நான் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சுல, அவ்வளோதானே? திரும்பி உங்களால் நிற்க முடியுமா? அங்கே போய் மக்களை ஃபேஸ் பண்ண முடியுமா? பணத்தை வாங்கிட்டாங்கன்னா செட்டில் ஆகிடுவாங்க. பணத்தை வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு. எம்எல்ஏவாக இருந்தாலும் அவ்வளோ சம்பாதிக்க முடியாது, அமைச்சரானாலும் அவ்வளோ சம்பாதிக்க முடியாது. பணம் கிடைக்குது. இதற்கு பேர் தான் குதிரை பேரமா? ஆமாம், இதுதான் குதிரை பேரம். வேறு என்ன குதிரை பேரம்? குதிரை பேரம்னு என்னது? ஆதாயத்துக்காக பதவியை ராஜினாமா பண்ணுறது, ஆதாயத்துக்காக கட்சி மாறுறது, ஆதாயத்துக்காக வந்து ஆள் பிடிக்கிறது, இதுதானே அப்புறம் குதிரை பேரம். வேறு என்ன இருக்குது? ஆதவர்ஜனா வந்து எங்கள் கொள்கைகளுக்காகவும் விஜய் மேலே ஒரு நம்பிக்கைலாம் அவங்களா ரிசைன் பண்ணிட்டு வராங்க. ஆமாம், அவங்களா ரிசைன் பண்ணிட்டு வராங்க. மக்கள் பதவியை ரிசைன் பண்ணி, மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ரிசைன் பண்ணி இவங்களா தேடி வந்துட்டாங்க. அவங்களா தேடி வந்தால் மதிப்போடு வந்திருப்பாங்களா இல்லையா? அவங்களா தேடி வந்தால் மதிப்பு மரியாதை இல்லை இடத்துக்கு ஒருத்தன் போவானா? நீ யாராவது ரிசைன் பண்ண அத்தனை பேர் யாராவது வந்து விஜயை பார்த்துருக்காங்களா? யாராவது பார்த்துருக்காங்களா? விஜயபாஸ்கர் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. விஜயபாஸ்கர் வெயிட்டிங்கில் இருக்கார். சனிக்கிழமை ஒரு கூட்டம் போயிட்டே இருக்குது. பழைய முன்னாள் எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் எல்லாம் போயிட்டே இருக்காங்க. யாராவது விஜயை பார்த்துருக்காங்களா? யாரை பார்க்குறாங்க? ஆதவர்ஜனாவும் புஷியானந்தையும் பார்த்து தன்னை தாழ்த்தி கொண்டு பனையூர் வாசலில் க்யூவில் நிற்கக்கூடியவர்களுக்கு என்ன மானம், மரியாதை, ரோசம் இருக்குது? இப்போ இவங்க எதுக்காக போயிருப்பாங்க? பதவிக்கு இல்லாமல், பணத்துக்கு இல்லாமல் வேறு எதுக்கு போயிருக்காங்க சொல்லுங்கள்? கடம்பூர் ராஜு பார்த்தாரா? எம்சி சம்பத் பார்த்தாரா? அவர் யார்? இந்த வெள்ளமண்டி நடராஜன் போய் பார்த்தாரா விஜயா?
விஜயபாஸ்கர் பாலகங்கா பார்த்தாரா? விஜயபாஸ்கர் பார்த்தே ஆகும் நிற்கிறார். விஜய் முன்னாடி தான் சேருவான்னு விஜயபாஸ்கர் அவர்கள். விஜயபாஸ்கர் அவரும் இப்போ க்யூவில் நிற்கிறாரு. ஓகே, சில வழக்குகளாக இருக்கனால தாவைக்கல ஏதோ அதிருப்தியாமா இருக்காரு. இப்போ யாரெல்லாம் விஜய் பார்க்க முடியுது? சினிமா நடிகர்கள், சினிமா சம்மந்தப்பட்டவர்கள் பார்க்குறாங்க. நியூஸ் வருதா? சினிமா சம்மந்தப்பட்ட நடிகர்கள், நடிகைகள், கதாசிரியர்கள், டைரக்டர்ஸு, இந்த மாதிரி எல்லோரும் பார்க்குறாங்க. அடுத்து என்னது? கார்ப்பரேட் லீடர்ஸ் பார்க்குறாங்க. வேறு யார் பார்க்குறாங்க? இப்படி போய் தன் மானத்தை இழந்து, தன் சுயமரியாதை இழந்து, பணத்திற்காகவும் பதவிக்காகவும் அங்கே போய் க்யூவில் நிற்கக்கூடிய நிலைமையில் வைகோவும் நிற்கிறாருன்னு நினைக்கும் போதும் அவர் மேலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மரியாதை உடஞ்சி போச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் பின்னால் போகக்கூடிய எம்எல்ஏக்கள் அவரை நம்பி போனால் திரும்பி எம்எல்ஏ ஆக முடியாது. வேணால் ஏதாவது பணம் கூட கொடுத்தா வாங்கி இப்போயே செட்டில் ஆயிருங்க பேசாமல். அவ்வளோதான் சொல்ல முடியும். விஜயோட மேனேஜர் வந்து ஜெகதீஷ் அவர்கள் மே 12 பர்சனல் செக்ரட்டரியாக அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. இப்போ வந்து விஜயோட பர்த்டே அன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. உங்களோட தனிப்பிரிவு செயலாளர் இருக்கிறனால பெருமைப்படுறேன், ரசிகனாக இருந்து இவ்வளோ பெரிய பதவி அடைஞ்சிருக்கேன்னு. ஆனால் இத்தனை நாள் சீக்கிரட்டாகவே இருந்திருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? தூய சக்தி, டிரான்ஸ்பரன்ஸ் சக்தி. ராஜ்மோகன் ஒருத்தர் இருக்கார்ல, பட்டிமன்ற அமைச்சர். அந்த பட்டிமன்ற அமைச்சர் என்ன சொல்லுவார்? நாங்கள் டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ் கொடுக்குறோம். இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பரன்சி. அதாவது உன் நண்பனை சொல், நீ யார்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ சிஎம் வந்து யாரை பார்க்குறாருன்னு சொன்னேன் நான்? நடிகர்கள். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? உன் நண்பனை சொல்லு, நீ யாருன்னு சொல்கிறேன். அவ்வளோ. இப்போ அவர் ப்ரைவேட் செக்ரட்டரியாக இருப்பவர் ஜெகதீஷ் பழனிசாமி, சினிமாக்காரங்களை புரோக்கர் அவர். அதனால் சினிமாக்காரங்க மட்டும்தான் சிஎம்மை பார்க்க முடியும். ஒருவேளை வந்து வைகோ, விஜயபாஸ்கர், நம்ம எம்சி சம்பத்து, இவங்கெல்லாம் வந்து இன்னொரு சினிமாவில் நடித்து சினிமா நடிகர் ஆகிட்டாங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமி வழியாக முதலமைச்சரை பார்த்துடலாம். அதுக்கான ஏற்பாடு பண்ணணும். ஒரு 2 சினிமாவில் யாராவது சொன்னீங்கன்னா நடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. சினிமா நடிச்சுட்டு போங்க, ஈஸியாக பார்க்கலாம். சார், இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.